ஆஃப் ஆனதெல்லாம் என்னடா கிராஷ். 2026 ஓட்டிங் மெஷினை ஆக்குறோம் பாரு. ட்ரெண்ட் ஆகும் தாவேக மீம்ஸ். தளபதி விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் கட்சியில் இணைய தனது ரசிகர்களுக்கு நேற்று அழைப்பு விடுத்திருந்தார் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் இணைவதற்கான உறுப்பினர் சேர்க்கை செயலியை அறிமுகம் செய்து வைத்த நடிகர் விஜய் முதல் உறுப்பினராக தன்னைத்தானே ஆக்கிக் கொண்டார். தனது ட்விட்டர் பக்கத்தில் அந்த வீடியோவை நேற்று மாலை நடிகர் விஜய் ஷேர் செய்த நிலையில் ஏகப்பட்ட ரசிகர்கள் விஜய் கட்சியில் இணைய ஆர்வமுடன் அந்த செயலியை ஓபன் செய்துள்ளனர். சில நிமிடங்களிலேயே அதிக கூட்ட நெரிசல் காரணமாக அந்த செயலி ஸ்தம்பித்து போய்விட்டது. அதை வைத்து தற்போது நெட்டிசன்கள் ஏகப்பட்ட மீம்ஸ்களை போட்டு பங்கமாக கலாய்த்து வருகின்றனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் படத்தில் நடித்து வருகிறார் விஜய். அந்த படத்தில் நடித்துக்கொண்டு தனது அரசியல் ஆர்வத்தையும் முழுதாக வெளிக்காட்டி தமிழ்நாடு வெற்றிக் கழகம் எனும் கட்சியை தொடங்கியுள்ளார். நேற்று அதற்கான ஆப் ஒன்றை அறிமுகப்படுத்திய விஜய் அதில் எப்படி இணைவது என முதல் ஆளாக தன்னைத்தானே இணைத்து கொண்டு டெமோ காட்டிய வீடியோ ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியது. லியோ படத்தின் முதல் நாள் ஷோவுக்கான டிக்கெட் புக்கிங் எப்படி புக் மை ஷோவில் ஆரம்பித்த அடுத்த நிமிடமே ஸ்தம்பித்து ஹவுஸ்ஃபுல் ஆனதோ அதே போல லட்சக்கணக்கான விஜயின் ரசிகர்கள் விஜய் கட்சியில் இணைய முயற்சி செய்ய அந்த செயலி முடங்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆப் ஆனதெல்லாம் என்னடா கிராஷ். 2026 ஓட்டிங் மெஷினை ஆக்குறோம் பாரு கிராஷ் என பரிதாபங்கள் கோப்பி சுதாகரை வைத்து போட்டுள்ள தாவேக மீம் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. நடிகர் விஜயின் அரசியல் வருகைக்கு ஆதரவு கிடைத்து வரும் அதே சூழலில் அஜித், ரஜினி மற்றும் சூர்யா ரசிகர்கள் தொடர்ந்து ட்ரோல் செய்து வருகின்றனர். 15 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 20 லட்சம் பேர் நடிகர் விஜயின் தாவேக கட்சியில் உறுப்பினராக இணைந்திருப்பதை பார்த்து பல அரசியல் கட்சிகள் மட்டுமின்றி நடிகர் விஜயின் ஹேட்டர்களும் அரண்டு போயுள்ளனர். என்னடா இது, விஜய் படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் போல கட்சிக்கும் ரசிகர்கள் இப்படி ஒரே நாளில் 2 மில்லியன் வந்துட்டாங்களே என வாயடைத்து போயுள்ளனர். 20 மில்லியன் தான் விஜயின் டார்கெட்டாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்தாலும் வந்தார், வீட்டில் என் புருஷன் தொல்லை தாங்க முடியல என தளபதி வாழ்கன்னு சொல்லு என விஜய் ரசிகர் அட்ராசிட்டி பண்ணும் வீடியோக்களை எல்லாம் நெட்டிசன்கள் வெளியிட்டு வருகின்றனர். கோட் மற்றும் தளபதி 69 படத்துக்கு பிறகு விஜய் நடிக்கவில்லை என்றாலும் சோஷியல் மீடியாவிலும் பொது தளத்திலும் அடிக்கடி விஜயை பார்ப்பதே ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷம்தான். விஜய் சிஎம்னா இந்த வில்லன் மந்திரியாக கூடாதா? மன்சூர் அலிகான் பேட்டி. வேலூரில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி தலைவர் மன்சூர் அலிகான், சீமான் மேஜர் ஜெனரல் ஆவேன் என்று சொல்கிறார். விஜய் சிஎம் ஆகும்போது இந்த வில்லன் ஏன் மந்திரியாக கூடாதா? இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்று செய்தியாளர்களிடம் கேள்வி எழுப்பினார் மன்சூர் அலிகான். மக்களவை தேர்தலை ஒட்டி இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் திரைப்பட நடிகருமான மன்சூர் அலிகான் நாடாளுமன்ற தேர்தலில் வேலூர் தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். அவர் வேலூரில் உள்ள கோட்டையிலிருந்து வெள்ளிக்கிழமை தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மன்சூர் அலிகானிடம் புதியதாக கட்சி தொடங்க என்ன அவசியம் என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மன்சூர் அலிகான், அவசியம் இருப்பதால் கட்சி தொடங்குகிறேன் என்றார். திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கஷ்டப்பட்டு உண்டாக்கிய கட்சி இல்லை. தந்தை பெரியார் ரோடு போட்டு பாலம் போட்டு செய்து வைத்ததில் கரையான் புற்றுக்குள் இருப்பது போல இவர்கள் ஆண்டு அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதே போலத்தான் காங்கிரஸ் கட்சியும். வேலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடுவதற்கு காரணம் ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஆரணி தொகுதியில்தான் போட்டியிடுவதாக அறிவித்திருந்தேன். தற்போது அங்கு பொது சேவையில் ஈடுபடும் பிரபலமான நபர் ஒருவர் போட்டியிட உள்ளதால் தற்போது வேலூரில் போட்டியிடுகிறேன். ஆரணி, வேலூர், திருவண்ணாமலை, ஸ்ரீபெரும்புதூர், திண்டுக்கல் ஆகிய 5 தொகுதிகளில் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி போட்டியிடுவார்கள் என்றார். கட்சி தொடங்குவது கஷ்டம் என்று நினைத்தால் கஷ்டம்தான். இருக்கிற நாட்களில் என்னால் எவ்வளவு பாடுபட முடியுமோ அவ்வளவு பாடுபடலாம் என்ற எண்ணத்தில் ஆர்வத்தில் கட்சி தொடங்கி இருக்கிறேன். தொடர்ந்து பேசிய மன்சூர் அலிகான், சீமான், அண்ணாமலை, விஜய் தான் இளைஞர்களாக இருக்கிறார்களா? நானும் இளைஞன் போலத்தான் இருக்கின்றேன். ஏதோ 1-2 முடி நரைத்து விட்டது. சீமான் மேஜர் ஜெனரல் ஆவேன் என்று சொல்கிறார். விஜய் சிஎம் ஆகும்போது இந்த வில்லன் ஏன் மந்திரியாக கூடாதா? இதில் உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா என்று பத்திரிகையாளரையே கேள்வி கேட்டு திக்குமுக்காட வைத்தார்.